ஹாய் ப்ரைஸ் லார்ட். இந்த மரத்தை பார்த்துக்கிங்களா? அந்த மரத்தில் இருக்கிற இந்த கனியோட பேர் என்ன கேட்டிங்கன்னா ஸ்ட்ராபெரி கோவா, தமிழில் சீமை கொய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மரம் வளர்க்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் இப்படி ஒரு பழம் கிடைக்கும் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் இந்த மரத்தை வந்து வளர்க்குறாங்க. இதில் கிடைக்கிற கனி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு வேளை இப்போ இந்த மரம் கனி கொடுக்கல அப்படின்னா, இதை வளர்த்தவங்களுக்கும் உரம் போட்டவங்களுக்கும் தண்ணீர் பாய்ச்சினவங்க எல்லாத்துக்குமே தோல்வியாதாக முடியும். கண்டிப்பாக தோல்வியாக தான் முடியும். மரம் கனி கொடுத்தா தான் அதுக்கு அழகே. அப்படி தான் இயேசு கிறிஸ்து ஒரு அத்தி மரத்தில் போய் வேதம் சொல்லுகிறது சீசன் இல்லாத காலத்தில் போகிறார். எல்லாத்துக்கும் ஒரு சீசன் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த அத்தி மரத்திட்ட போனது வந்து சீசன் இல்லாத காலத்தில் போகும்போது அதில் ஏதாவது கனிகள் கிடைக்குமான்னு தேடி பார்த்து அந்த மரத்தில் ஒரு கனிகளும் காணாமல் அதை சபிச்சதுனால அது அப்படியே பட்டு போயிடுச்சு. வேதம் சொல்லி நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஒருவேளை நமக்கு வரங்கள் இருந்துச்சுன்னா வரங்கள் இருந்து கனிகள் இல்லைன்னா நிச்சயமாக நம்ம பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஆனால் கனிகள் இருந்துச்சு, வரம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, கனிகள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக பரலோக ராஜ்யம் போக முடியும். அதனால தான் வரங்கள் உள்ளவர்கள் கனிகள் இல்லாதவர்களாய் இயேசுவிட்ட போய் நிற்கும்போது கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுறாங்க. உங்கள் நாமத்தை நிமித்தம் நாங்கள் பிசாசுகளை துரத்தணும், வியாதிகள் மாறிச்சுன்னு சொல்லும்போது இயேசப்பா சொல்கிறாரு, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி கதவை அடைச்சிட்டாரு. ஆனால் கனிகள் உள்ளவர்களாக நம்ம இருப்போம்னா நிச்சயமாக நமக்காக ஒரு திறந்த வாசல் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நல்ல கனி கொடுக்குற பிள்ளைகளாய் மரங்களாய் வளருவோம். இது நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.